வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வீடியோ பேசி வீடியோ போட்டு சில விஷயங்கள் கடந்து போயிடும். சில விஷயங்கள் இங்கே உறுத்திக்கிட்டே இருக்கும். இதை சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும் நைட்டு. இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் வரைக்கும் 2021 எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்கும், ஓட்டு போடுவோம், ஒரு பார்ட்டி ஜெயிச்சிரும். அப்புறம் அந்த ஜெயிச்சதை பார்ப்போம், அடுத்த வேலைகள் பார்த்து போயிட்டே இருப்போம். அப்படின்றதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? 5 இயர்ஸ் முடிஞ்சு போயிடும். இப்படி தான் இத்தனை காலங்களாக ஓட்டு போட்ட மக்கள், ஜனநாயக என்ன பாருங்கள் அப்படியே இருக்குது, ஜனநாயக கடமையாற்றிய மக்கள் இத்தனை வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த 2026 எலெக்ஷன் முடித்த பிறகு ரிசல்ட் அதாவது எலெக்ஷன் ஒரு தாக்கம் இருந்தது. 2026 எலெக்ஷன் ஏப்ரல் 23 ஓட்டு போடும் போகுது ஒரு தாக்கம் இருந்தது. ஆனால் அந்த கவுண்ட்டு முடித்த பிறகுமே நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது பொதுமக்களாகிய எங்களால் நிம்மதியாக எந்த வேலையுமே செய்ய முடியல. ஏதாவது ஒரு இது போயிட்டே இருந்தது. கடந்த 10 நாளாக அங்கங்கே சின்ன பசங்க இது பண்ணுறது, பாலியல் வன்கொடுமைகள், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் போயிட்டே இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க அதெல்லாம் தாண்டி பொதுமக்களாகிய நாங்கள் எங்களுடைய அடிப்படை ஆதாரமான வாழ்க்கையில் ஈடுபட முடியல. ஏதாவது ஒரு காலையில் கிளம்பும்போது பேட் நியூஸாகவே கேட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே வழக்கமான வேலைகள் போக ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா பவர் கட், கரண்ட்டு, நிஜமாங்க வெயில். நான் என்ன யாருக்கிட்ட இது என்ன சொல்கிறதே தெரியல. சூரிய பகவான் சுட்டு எரிக்கிறார், எரியுதுங்க. இந்த வீடு அந்த வீடு, சின்னவங்க பெரியவங்க, பணக்காரன் ஏழை அப்படிலாம் இல்லை. காத்தால 8:30 மணிக்கு சுல்லுன்னு மண்டை காயுதுங்க. நைட்டு 6:30 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? செவரை தொட்டா சுடுது, இதெல்லாம் சுட்டா சுடுது. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன். ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாச்சு, வீட்டுக்குள்ளே ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் பவர் கட் இன்னும் உள்ளே இப்போ தான் வந்தேன். பவர் கட்டு திரும்ப வருது. பவர் கட் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணி நைட்டு படுக்க போகிறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக தூக்கம் கண்ணை இழுக்கும் அந்த 9:45 10 மணிக்கு. அப்போ டப்புன்னு கட் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் திரும்ப வருது, அப்பா வந்துருச்சு, திரும்ப கட் ஆகுது, திரும்ப வருது, 5 நிமிஷம் கேப்பு. நேற்று பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு ஒரு 2 மணி 12 ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. சடன்லி இந்த நிமிஷத்தில் ஆன் ஆகுதா, அப்போ ஆன் ஆஃப் அந்த பசங்க பட்டனை டக் 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 பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி 4 to 5 தடவை ஏசியில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா செலவு யார் பார்க்குறதுங்க? அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 திரும்ப ஆஃப் ஆகிடுது. அப்போ தான் எந்திரிக்கிறோம், வீட்டு வேலை பார்க்கணும், மோட்ரு போடுவோம், ஆஃப் ஆகிடுது, திரும்ப வருது. என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க, இருக்க முடியல பிள்ளைகளை வச்சுட்டு. இவங்க பண்ணுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட தெரியும், ஓட்டு போட்டோம். நாங்களாம் ஃபாலோவர்ஸ், நாங்களாம் மெம்பர்ஸ் கிடையாதுங்க. ஒரு கட்சியோட மெம்பர்ஸ் கிடையாது. நாங்களாம் ஃபாலோவர்ஸ். எங்களுக்கு யாரை ரெப்ரசன்டேட்டிவாக தேர்வு செய்யணும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுற. சில பேர் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், சில பேரை நாங்கள் டிபேட்டில் பார்க்குறோம், சில பேர் மேலே எங்களுக்கு அபிமானம் இருக்குது. இப்படியெல்லாம் தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் எங்கள் ஓட்டு காலங்கள்லேருந்து. இப்போது இந்த மாதிரியான ஒரு பவர் கட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு கட்டத்துலலாம் பவர் கட் இருக்கும், அதே மாதிரி இப்பயும் பவர் கட் எப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்காக இன்னைய தேதிக்கு இந்த ஏரியாவில் இத்தனை மணி நேரம், காலையில் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும்னு ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன் வந்துடும். மீடியாவில் வந்துடும், பேப்பரில் வந்துடும், லோக்கல் சேனலில் வரும், லோக்கல் ஏரியா பர்சன் சொல்லுவாங்க, வந்துடும். ஆனால் இப்போது ஏன் கரண்ட் ஆஃப் ஆகாது, எதுக்கு ஆகுது, எங்கே ஆகுது, பர்டிகுலராக ஒரு சில இடங்கள் ஆகுது. எங்களால் சட்னி அரைக்கிறதுலேருந்து, மோட்ரு போடுறதுலேருந்து, மாவு அரைக்கிறதுலேருந்து, வீட்டில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் கரண்ட்டு தேவை. கரண்ட்டில் ஏன் கை வைக்கிறீங்க? அது ஷாக் அடிக்கும், உயிரையே வாங்கும்.
விளையாட்டாது பவரோட விளையாடிட்டு இருக்கிறீங்க. கரண்ட்டோட அத்தியாவசிய தேவை இல்லையா? அத்தியாவசிய தேவையை போய் இப்படி கட் பண்ணி விடலாமா? பிள்ளைங்க படிக்கணும். போர்டு எக்ஸாம் 2 போர்டு எக்ஸாம் போர்ஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டு 2வது தேர்வு அப்படி இப்படின்னு அது அடுத்த டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு 9-10 மணிக்கு மேலே தான் ஒன்று கூடுறோம் வீட்டில். அப்போது நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணுங்க. தூங்கவே முடியல. இரிட்டேட்டாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஒரு மனுஷன் நிம்மதியாக தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கலைன்னா அடுத்த நாள் அவனால் வேலை செய்ய முடியாது. அவனோட உடல் ஒத்துழைக்காது வேலை செய்யறதுக்கு. யார் எங்கே யார் இதனுடைய ஒரிஜினல் காரணத்தை தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்கள். பொதுமக்கள் எங்களுக்கு மீடியாவில் போனால் மாறி குறை சொல்லிக்கிறாங்க. இது சாமானியனின் பேச்சு. நாங்கள் யாரையும் கேட்கல, நாங்கள் பொதுமக்கள் கேட்குறோம். ஏன் இந்த நிலைப்பாடு? ஏன் இப்படி? இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறீங்க? எக்ஸ் மினிஸ்டரா, கரண்ட் மினிஸ்டரா, எக்ஸ் சிஎம்மா, கரண்ட் சிஎம்மா, எங்கள் லோக்கல் ஏரியா பர்சனா, எம்எல்ஏவா, எங்களுடைய நாங்கள் யார் எம்எல்ஏ வரட்டும், நாங்கள் யாரை கேட்டுப்போம்? எங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் முகத்தை தான் கேட்டுப்போம், அவங்கள தான் கேட்டுப்போம். ஸோ தயவு செஞ்சு குழந்தைகள் இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் தூங்க மாட்டேங்குது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுது. தயவு செஞ்சு கரண்ட்டோட விளையாடாதீங்க. பவரை கொடுத்துருங்க. பவரை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேதமாகுது. ஸோ ஒரு சாமானியனால் ஒரு பொருள் வாங்குறதே கஷ்டம், அதை திரும்பவும் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இஎம்ஐயில் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரியும், பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பவர் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ முடியும். வெளிச்சம் தாண்டி வீட்டில் இருக்க எல்லாமே எலக்ட்ரானிக் பொருட்கள் தான். அதெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா பவர் வேணும். மொபைல் முதற்கொண்டு சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ இந்த கட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்காக கட் பண்ணுறீங்கன்னா சொல்லிட்டு செய்யுங்க. நைட்டில் பண்ணாதீங்க. பசங்கள்லாம் தூங்கணும், வயசானவங்க தூங்கணும், பேஷண்ட்ஸ் தூங்கணும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் தூங்கணும், குழந்தை பிறந்தவங்க தூங்கணும். இவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு யாரை எங்கே என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் குழந்தைகள்லாம் மனசில் வைங்க, வயசானவங்கள மனசில் வைங்க. எலக்ட்ரிசிட்டியை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிட்டு நிப்பாட்டுங்க மெயின்டெனன்ஸ்க்காக அப்படின்னா. ஓகேங்களா? இதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை யார் எடுக்க போகிறீங்களோ எடுத்து பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. போகிறீங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கோம். சரிங்களா? அது பாருங்க, இப்போ எங்கள் வீட்டில் இன்வெர்டர் ஓடிட்டுருக்கு. இன்வெர்டர் மூலயமா தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு இதை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேருங்க நண்பர்களே. என்னுடைய கருத்து தான் உங்களுடைய கருத்தாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.